நான் வந்து மாட்டை சாமியா பாக்குறவன, நான் வந்து மாட்டை வச்சுதான் பிளப்பு நடத்துறேன். நான் வந்து மாட்டை வச்சு விவசாயம் பண்ற ஆளுனே. அதனால அதுக்கு நீங்க மாட்டுக்கறி சாப்பிட்றவங்கள போய் நீங்க சாப்பிடாதேன்னு நான் சொல்ல போறது கிடையாது. அது உங்களுடைய உரிமை. நம்ம நாட்டுல உங்களுக்கு என்ன உணவு வேணுமோ நீங்க சாப்பிடுங்க. நான் உங்க கையை பிடிச்சு சாப்பிடாதீங்கன்னு நான் சொல்ல போறது இல்லை. நான் மாட்டை வச்சு வாழ்றேன். இப்ப என் வீட்டுக்கு நீங்க விருந்தினரா வந்தா போன் பண்ணி என்ன சொல்லுவீங்க? அண்ணா வீட்டுக்கு வர்றேன், அண்ணா எனக்கு வந்து இந்த சாப்பாடு இப்படி வறுத்து வைங்கன்னு எங்கேயும் கேட்க மாட்டோம். எங்களுடைய அலுவலகத்திற்கு யார் வந்தாலும் வரவேற்கின்றோம். முற்றுகைக்கு வர்றீங்களா, மத்தியானம் லஞ்ச் கொடுக்குறோம், நல்லா சாப்பிட்டுட்டு போங்க. ஆனா உங்க அலுவலகத்துக்கு வரணும். இதை வந்து மகாத்மா காந்தி அவர்கள் பீஃப பத்தி என்ன சொல்லியிருக்காங்க, யங் இந்தியால மகாத்மா காந்தி என்ன எழுதியிருக்காங்க, மகாத்மா காந்தி அவர்கள் பல்வேறு காலகட்டத்தில் மாட்டு இறைச்சியை பத்தி என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கறத EVKS இளங்கோவன் ஒரு முறை படிக்கணும். இன்னைக்கு அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியில ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர்கள் வந்து, நான் ஏற்கனவே மறுபடியும் சொல்றேன், உணவு விஷயத்துல உங்களுடைய தனிப்பட்ட உரிமை. ஆனா என்ன நீங்க ஃபோர்ஸ் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு நான் உங்களை கூப்பிட்டு, அண்ணே நீங்க மாட்டு இறைச்சி சாப்பிடாதீங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்லை. அது உங்க உரிமை. நீங்க என்ன வேணுமோ சாப்பிடுங்க. நீங்க என்னைய மாட்டு இறைச்சியை சமைச்சு கொடுங்கன்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை. ஏன்னா நம்ம நாட்டில் இது சர்வதிகாரத்தனம் இல்லையா? இதே பாரதிய ஜனதா கட்சியில் ஒருத்தவங்களை கூப்பிட்டு, அண்ணா நீங்க மாட்டு இறைச்சி சாப்பிடாதீங்கன்னா நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க? ஐயோ இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டம் உடைஞ்சு போச்சு, இப்படி ஆகி போச்சு, சர்வதிகாரம் ANS பிரசாத் சொல்றாங்க. இன்னைக்கும் அவர்கள் வந்தால் உணவு கொடுப்பது எங்களுடைய பாரம்பரியம். உணவு கொடுக்கின்றோம். வந்துட்டு யாரையும் தடுக்க போறதில்லை. மாட்டிறைச்சி கொடுத்தா தான் நான் வருவேன்னு ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவர் சொல்வது மகாத்மா காந்தி அவர்கள் சிந்தனையில் இருந்து எந்த அளவுக்கு ஒரு காங்கிரஸ் கட்சி மாறி இருக்கிறது என்பதற்கு EVKS இளங்கோவன் அவருடைய பேச்சே சாட்சி. இதை முடிச்சு வந்துறேன். ஒரே கேள்விதான் கேட்கிறேன். இதை மறுபடியும் சொல்றேங்க. மறுபடியும் சொல்றேன். அதான் மறுபடியும் சொல்றேன். இல்ல ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு தீவிரமான இந்துத்துவவாதி. யாராவது அதிமுக நண்பர்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா 1995 ஜஸ்டிஸ் JS வர்மா உச்சநீதிமன்றம் இந்துத்துவாவை பத்தி ஒரு தீர்ப்பு உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்காங்க. அந்த தீர்ப்புக்கு பிறகு அந்த தீர்ப்பை இன்னும் யாரும் ஆராயல. லாஸ்ட் ஸ்டாண்டிங் வெர்டிக்ட் ஆன் இந்துத்துவா 1995. ராம்ஜெத் மலானி போன்ற மனிதர்கள் ஒரு பக்கம் ஆஜராகிறாங்க. சிவசேனா என்ன கேஸ்னா இந்துத்துவ